இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 105:19 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சொப்பனத்தில் அவனுடைய எதிர்காலத்தை காண்பிக்கிறார். உயர்ந்த ஒரு உன்னதமான இடத்திலே உட்கார்ந்திருக்கிறது மாதிரி, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்த நிலைமையில் இருக்கிற மாதிரி காண்பித்த அந்த வார்த்தை, அந்த சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையிலே ஆனால் நிறைவேறுவதற்கு முன்பாக அநேக கடினமான பாதையில கடந்து போக நேரிடுகிறது. எல்லா விதத்திலும் நெருக்கங்கள். தன்னுடைய சகோதரத்தில் சொல்லுகிறான், தகப்பனிடம் சொல்லுகிறான், தான் கண்ட சொப்பனம் இது, இப்படி நான் உயர்ந்து உன்னதமான இடத்துல வெள்ளம் இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்லாம் என்னை வணங்குகிற மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவளுக்கு கோபம் வருகிறது. இது எப்படி நடக்கும், இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் பல தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தர் காண்பித்த ஒரு காரியம், கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அந்த வாக்கு மாறவே மாறாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறி போகிறவர் அல்ல. வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்றுவார். ஆனால் அதற்கு முன்பாக அந்த வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அநேக கடினமான பாதைகள் கடந்து போக வேண்டும். எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே சொந்த சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்படுகிறான். மீண்டுமா எடுத்து இஸ்மவேலிடம் விற்கப்படுகிறான். அங்கு போத்திபார் வீட்டிலே அடிமை அங்கு வேலை செய்கிறான். செய்யாத தவறை செய்தான் சொல்லி சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுகிறான். பல விதத்திலே பாடுகள். போதும் என்கிற அளவுக்கு சிறைச்சாலையிலே சோர்ந்து போய்விட்டார். பார்த்த சொப்பனமோ உயர்ந்த இடத்தில் இருக்கிறது போல, கடந்து வருகிற பாதையோ அதற்கு முற்றிலும் வித்தியாசமாய் எதிராகத்தான் இருந்தது. இன்றும் நாமும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், காரியங்களை காண்பிக்கிறார். ஆனால் அவைகள் நடப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? அதற்கு முன்பாக இந்த கடினமான பாதையில் கடந்து போய்தான் ஆக வேண்டும். பொன்னை போல புடமிடப்பட வேண்டிய ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். தேவன் அதைத்தான் செய்கிறார். ஆண்டோடைய வசனம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை யோசேப்பை புடமிட்டதாம். ஒரு நாள் வந்தது, அந்த புடமிட்ட காரியங்கள் எல்லாம், சோதனைகள் எல்லாம் முடிந்தது. உயர்ந்த இடத்திலே கர்த்தர் பார்வோன் பக்கத்திலே அமரும்படியாய் அதிகாரம் கொடுத்து உட்கார வைத்தார். இதுதான் ஆண்டவருடைய கிரியை. அநேக நேரத்தில் நாம் அதை அறிந்து கொள்வதில்லை, அல்லது நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அப்படி அல்ல. தேவன் எப்படிப்பட்ட கடினமான பாதையில நம்மை நடத்தினாலும் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஏற்ற பாண்டமாய் வணைகிறார். அந்த பாண்டமாய் தேவன் வணைவதோடு மட்டுமல்ல, அதிலே நிறைவான பிரசனத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தை வைத்து உயர்த்துகிறார். அது நிமித்தமாக அந்த பாத்திரத்திற்கு ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கனம் உண்டாய் விடுகிறது, மதிப்பு உண்டாய் விடுகிறது. உலக மார்க்கெட்ல அந்த சைனாவிலிருந்து வருகிற அந்த பிங்கான், அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் அதிகமாய் மற்றவர்களை கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அநேகர் வாங்குகிற வண்ணமாய் அதுல ஒரு அட்ராக்ஷன், அதுல ஒரு அழகு இருந்ததை குறித்து எல்லாருமே வியந்து பார்ப்பது உண்டாம். ஒரு முறை அதை குறித்து கேட்கும் பொழுது, இது எப்படி இவ்வளவு அழகாக பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது, அதை உற்பத்தி பண்ணக்கூடிய விதத்தை காண்பித்தார்களாம். அது சாதாரணமாக அந்த அழகை பெற்றுவிடவில்லை. அது என்ன பண்ணுவார்கள், அந்த பார்த்து அதை அழகாக வணைந்து அதை ஒரு முறை அக்கினியிலே புடமிடுவது இல்லை, பல முறை, 2 முறை
3 முறை, சிலதெல்லாம் 4 முறையும் தாண்டி எவ்வளவு அதிகமாய் அந்த அக்கினியின் வழியாய் அது கடந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அது மெருகூட்டப்படுகுமாம், அழகாக மாறுமாம். அதற்கு தக்க அதனுடைய விலை, அதனுடைய வேல்யூ அதிகமாய் கொண்டே இருக்குமாம். இன்னைக்கு அதிகமாய் பாடுபடுறீங்களா? அதிகமா கஷ்டப்படுறீங்களா? அதிகமா உடைக்கப்படுறீங்களா? அதிகமா நெருக்கப்படுறீங்களா? தேவன் உங்களை அதிகமாய் உயர்த்த போகிறார், அதிகமாய் பயன்படுத்த போகிறார், அதிகமாய் மிளிர பண்ண போகிறார், அதிகமாய் ஒளிவீச பண்ண போகிறார். சோர்ந்து மட்டும் போய்விடாதீர்கள். எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. காத்திருங்க. நீங்கள் பொன்னை போல என்னை புடமிட்டாலும் நான் பொன்னாகத்தான் விளங்குவேன் சொல்லி அர்ப்பணித்து பாருங்களேன். அதற்கு பின்பு நடக்கிற மகத்தான காரியம், மகத்தான கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவத உங்கள் கண்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருடைய கண்களும் பார்க்கும். உயர்ந்த இடத்தில் வைத்து தேவன் மகிழ்வார். நாமும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கிருபையாய் கொடுத்திருக்கிறேன். உடைய சமூகத்தில் தாழ்த்தி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் வித்தியாசம் விதமான போராட்டங்கள், பாடுகள், ஒன்று மாறி ஒன்று பட்ட பாடுகள் எல்லாம் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனக்கூட்டங்கள் அப்பா. இந்த சூழலிலும் நெருக்கத்தின் பாதையிலே, பாடுகளின் பாதையிலே, வியாதியின் பாதையிலே, கடன் பிரச்சனையின் பாதையிலே தேவை அதிகமாக இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து இந்த பாதைகளில் கடந்து வருகிற பிள்ளைகள் பின்வாங்கி விடாதபடி உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படியே வணையும் என்று சொல்லி அர்ப்பணிக்கத்தக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஒருவரை சோர்ந்து போயிருக்கலாம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லி அப்படியே முடங்கி உட்கார்ந்திருக்கலாம். தைரியமாய் வலதுகையை பிடித்து, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த சோதனை நாட்கள் முடியும், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவை நான் கொடுப்பேன், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நீங்கள் முற்றிலுமாய் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து தொடர்ந்து ஓட வைப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை எமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பொன்னை போல கர்த்தர் நம்மளை புடமிட்டாலும் பொன்னாக நாம் விளங்குவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திட தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமே சோதித்திட தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவே